இங்கே ஒரு வித்தியாசமான மேரேஜ் நடக்குது. பொண்ணு பையனாகவும் பையன் பொண்ணாகவும் மாறி வந்து மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா நடந்ததுன்னு பார்த்தா, இங்கே பொண்ணா வேஷம் போட்டுட்டு வந்திருக்க இந்த பையன் ரொம்பவும் பெரிய பணக்காரன், ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த பொண்ணுமே அவன் தொட்டதே கிடையாது. அப்படி தொட்டானா அதே இடத்துல அலர்ஜி ஆகி மயக்கம் போட்டு விழுந்துருவான். இப்படி இருக்கும்போது தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேல் அசிஸ்டன்ட் வேணும்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். இந்த பொண்ணு ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து இவங்கிட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறா. அவளை பார்க்க வர கொஞ்சம் பொண்ணு மாதிரி தெரியவும், நீ உண்மையிலேயே பையன் தானே துருவி துருவி கேட்டுட்டு இருக்கா. நீங்கள் டவுட்டே படாதீங்க, நான் கன்ஃபார்மாக பையன் தானே போய் சொல்லிடுறா. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, இந்த அசிஸ்டன்ட் ஜாப்புக்கு அவருடைய ட்வின் பிரதர் தான் வரதா இருந்திருப்பான். முதல்ல இந்த பொண்ணு அவன் பிரதர் கூட வெளியில பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமா அவன் பிரதர் ஒரு ட்ரைனேஜ்ல விழுந்து கையை கலை உடைச்சிருந்திருப்பான். ட்வின்ஸுங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதால தான் அவங்க பிரதருக்கு பதிலாக இந்த பொண்ணு மேல் மாதிரி வேஷப்பட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கா. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எந்த பொண்ணை தொட்டாலும் அலர்ஜி ஆகி மயக்கப்படக்கூடிய இந்த சிஇஓ இந்த பொண்ணை தொட்டா மட்டும் எதுவுமே ஆகல. போக போக ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுது. மேல் அசிஸ்டண்டா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவன் மேல ரொம்பவே அப்சஸ்டா இருக்கான். இது ஒரு பக்கம் இருக்கா, இவனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ட்ரக் கொடுத்துருப்பாங்க. ட்ரக் கொடுத்ததால ஒரு பொண்ணு கூட இன்டிமேட்ல இருந்துடுறா. அந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணை தொட்டாலும் இவனுக்கு அலர்ஜி ஆகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போதையில் இருந்ததெல்லாம் அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம ரொம்ப வருஷமா தேடிட்டு இருந்திருப்பான். ஃபைனலா அந்த ஹோட்டலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவன் கூட இன்டிமேட்ல இருந்த அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, தங்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிற இந்த பொண்ணு தாங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவங்க பிரதருக்கு பதில தான் இவ வேலைக்கு வந்திருக்குதுன்னு தெரிஞ்சு சுச்சுவேஷனுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ் இருந்ததால ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இவ்வளவு நாளா இவ தானே பையன் மாதிரி நடிச்சா, அதனால இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேன்ட்டு இவங்களுடைய வெட்டிங்ல இவ பையன் மாதிரியும் அவன் பொண்ணு மாதிரியும் வேஷம் போட்டுட்டு வந்தா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான மேரேஜை பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.